Hello friends, good morning everyone. So வாங்க மண்டே மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சாதான் செல். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டல் தான் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் கூட ஸோ நிறைய சப்போர்ட் ஜோன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா ஸோ யூஎஸ் ஆயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சேனலெல்லாம் பிரேக் அவுட் பண்ணால் தான் ஸோ செல்லிங் நடக்கும். ஸோ அது ஏதாவது ஒரு நியூஸ் மூலயமா மேபி பிரேக் அவுட் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரலாம், இல்லைனா ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டல் மார்க்கெட் தான். ஸோ ஃப்ரைடேவாக இருக்கட்டும், இன்னைக்காக கூட இருக்கட்டும், ஒரு வாலட்டல் மார்க்கெட் தான் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலில் நம்ம 15 மினிட்ஸை வச்சு ஒரு அழகாக ஒரு ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்கு. ஸோ ஒரு சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் அமையிறது. கரெக்டாக நம்ம இப்போ என்ன சொல்றதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு வரலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாம ஒரு மினி எடுத்துட்டாலே நல்லா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5300 ஒரு மினி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5420 வரைக்கும் நம்ம புக் பண்ணாலே 120 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்ன் டிரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன். கிட்டத்தட்ட ஒரு டபுள் டாப் வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுத்திருந்தது. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்னாக வந்து இருக்கு. ஸோ இப்போ ஃப்ரைடே வந்து டச் பண்ணியிருக்கிற இடம் வந்து ட்ரிபிள் டாப். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல்லை வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோல்டு பண்ணியிருந்தா நல்லது தான். ஏன்னா யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரோட ஓப்பன் ஆகிறதுனால ஸோ இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோ என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 5378. ஸோ 5378க்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வைக்கட்டும், அவசரப்படாதீங்க. 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சா நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5300 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பை எங்க எடுக்கலாம்னா ஈஸி தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். 5300 வந்ததுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ தாராளமாக வந்து பை எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எப்பவுமே ஈவினிங் மார்க்கெட்ல வந்து 5 மினிட்ஸ் கேண்டலே கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா 15 மினிட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டு போயிடும். ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறதுக்குள்ளாரியே நமக்கு வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடும். ஸோ அதனால ஈவினிங் டைம்ல மூவ்மெண்ட் ஸ்பீடா இருக்கிறதுனால 5 மினிட்ஸ் நார்மல் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலே ஸோ நம்ம வந்து என்ட்ரி வந்து கொடுத்துடலாம் பேப்பர் ட்ரேடிங்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது இடத்த உடச்சிட்டு போனோம் அப்படின்னா இந்த 5440 இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடம். ஸோ இந்த இடத்துக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனாதான் ஸோ அடுத்தது பை. அந்த பை எடுத்தா கூட ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, 5464ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால அங்கே போனால் கூட மறுபடியும் இறங்க தான் போகுது. ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் செல்லிங் சைடு வந்து ஸோ நம்ம தாராளமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் ஒரு டவுன் சைட்னா இந்த இடம் தான். லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட லோவை பிரேக் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சா நம்ம செல்லிங் சைடு போகலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ், இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ 5300ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஓவர் நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒன் டேல ஒரு கேப் அப் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரல, ஒரு 2-3 நாளாவே 255.7. ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 255.7. ஸோ கோல்டு அதிசயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ டாலர் போனது, சாரி கோல்டு இந்த $3,293 கிட்டத்தட்ட 3500 போயிட்டு இறங்கிட்டு இருக்கு. ஒரு 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி. ஸோ எங்கே வந்துட்டு ஏறத்துக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த இடம்
$3,257 தான் பார்த்தீங்கன்னா கோல்டோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் வந்தால் அகைன் வந்து $3,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஸோ சில்வரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் இறங்குற மாதிரி தான் இருக்குது, ஆனால் சப்போர்ட்டும் இருக்குது. அதே சமயம் சில்வர்லலாம் பார்த்தீங்கன்னா $32.15 சப்போர்ட் ஜோன். ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் அக்ஷய திருதி டைமில் கொஞ்சம் ஏறிடும் கோல்டு. ஸோ லாஸ்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லாவே ஒரு $200 பக்கம் ப்ராஃபிட் கொடுத்துருந்தது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஏற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா 3,257. ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த இடம் பார்த்தீங்கன்னா 861.75ல ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ இதோட அடுத்த டார்கெட் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்விங் டார்கெட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 790.40 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்லாம் வந்து இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.